தீராத தோல் நோய் இருக்கிறவங்க, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க, அதே மாதிரி 5-6 வயசாயும் எங்கள் குழந்தைக்கு பேச்சே வரல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சிவன் கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே கட்டுக்குள்ளே வந்து சீக்கிரமாகவே அந்த விஷயம் குணமாயிருதான். அப்படி ஒரு சிறப்பு இந்த சிவன் கோவிலுக்கு. இந்த சிவன் கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டு கரூர் ரோட்டில் திருப்பாய்த்துறை அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற சிவன் கோவில் தான். இந்த கோவிலில் இருக்கிற சிவனை பாராய்த்துறைநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. முக்கியமாக புற்றுநோய் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டாங்க அப்படின்னா அந்த நோயோட தன்மை குறையுமாம். அப்படி ஒரு சிறப்பு இந்த கோவிலுக்கு. ஸோ இந்த தீராத நோயால் சிரமப்படுற யாராக இருந்தாலும் சரி இந்த சிவனை வந்து அபிஷேகம் பண்ணி வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களோட நோய் குணமாக இருந்தால் நீங்களே பார்ப்பீங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து கரூர் போகிற வழியில் திருப்பாய்த்துறை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட அட்ரஸையும் இந்த கோயிலோட தகவலையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு முறையாவது வந்து வணங்க வேண்டிய பழமை வாய்ந்த சிவன் கோவில் இது. இந்த சிவன் கோவிலில் சிவன் நேரடியாக தரிசனம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் தோல் நோய் சம்மந்தப்பட்டமாக யார் வந்தாலும் சரி, அதே மாதிரி கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க, வாய் பேச முடியாத குழந்தைங்க, இவங்க 3 பேருமே இந்த கோவிலுக்கு வந்தால் தீராத வியாதிகள் அனைத்துமே தீருமாம். அப்படி ஒரு ஐதீகம் இந்த கோவிலுக்கு. நன்றி. நமச்சிவாய.